இந்த இன்னைக்கு போட்டோவில் பார்க்குறீங்க டாக்டர் ஜான் ஸ்கட்டர். அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ದೇವನುடைய ಮನಿದರ್. ಜಾನ್ ಸ್ಕಟರ್ ಎಂಬತಕ್ಕಂಥವರನ್ನು ನೀವು ಫೋಟೋದಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಿ. ಅವರು ದೇವರ ಒಬ್ಬ ಮುಖ್ಯವಾದ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯರು. அமெரிக்கா தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு முதல்ல ஒரு மிஷினரியாக, மெடிக்கல் மிஷினரியாக, டாக்டராக ஊழியம் செய்தவர். ಅವರು ಅಮೆರಿಕದಿಂದ ಬಂದು ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಿದಂತ ಒಬ್ಬ ಸೇವಕರಾಗಿದ್ದಾರೆ, ಮಿಷನರಿ ಆಗಿದ್ದಾರೆ. அவருடைய மகனும் திருப்பி டாக்டர் ஜான், அவருடைய பேர் தான் மகனுக்கும். அவருடைய பேத்தி பேர் தான் ಐಡಾ ಸ್ಕಟರ್. ಅವರ ಮಗನಿಗೂ ಅವರ ಹೆಸರೇ ಇದೆ. ಅವರ ಮೊಮ್ಮಗಳಿಗೆ ಐಡಾ ಸ್ಕಟರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರು. ಐಡಾ ಸ್ಕಟರ್ ಯಾರನ್ನ இந்த வெள்ளூர் மிஷன் ஹாஸ்பிட்டல்ல உருவாக்குனவங்க. ಅವ್ರು ಯಾರಂತಂದ್ರೆ ವೆಲ್ಲೂರ್ ನಲ್ಲಿ ಮಿಷನ್ ಆಸ್ಪತ್ರೆ ಇದೆ ಇವಾಗ ಅಲ್ವಾ, ಅದನ್ನ ಅವರು ಉಂಟು ಮಾಡಿದವರಾಗಿದ್ದಾರೆ. ஆசியாவிலேயே முதலாக அவ்வளவு பெரிய ஆஸ்பத்திரி எங்கேயும் இல்லை, அப்படி ஒரு கிறிஸ்டியன் ஆஸ்பத்திரியை தேவன் உருவாக்குவதற்கு இந்த டாக்டர் ஜானை கருவியாக ಉಪಯೋಗಿಸಿದ್ದಾರೆ. ನಮ್ಮ ಏಷ್ಯಾ ಖಂಡದಲ್ಲಿಯೇ ಆ ರೀತಿಯಾದಂತ ಆಸ್ಪತ್ರೆ ಎಲ್ಲೂ ಇಲ್ಲ. ಅಂತ ಒಂದು ಆಸ್ಪತ್ರೆಯನ್ನ ಅಲ್ಲಿ ಅದನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ, ಅಂದ್ರೆ ಅದನ್ನ ಪ್ರಾರಂಭಿಸಲಿಕ್ಕೆ ಅವರು ಕಾರಣಕರ್ತರಾಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಆ ಮಿಷನರಿ. இந்த ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 36 வருடங்கள் இந்தியா ಶ್ರೀಲಂಕಾ 2 நாட்டுல ஊழியம் செஞ்சாரு. ಈ ಇವರ ಒಂದು ಜೀವಿತವನ್ನ ನೋಡುವಾಗ ಇಂಡಿಯಾ ಮತ್ತು ಶ್ರೀಲಂಕಾದಲ್ಲಿ ಇವರು 36 ವರ್ಷಗಳ ಕಾಲ ಸೇವೆ ಮಾಡ್ತಾರೆ. அவர் குடும்பத்திலிருந்து 40 பேரை ஊழியத்துக்கு அழைத்து வந்திருக்கிறார். ಅವರ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಜೊತೆಗೆ 40 ಜನರನ್ನು ಅವರು ಸೇವೆಗಾಗಿ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ஒரு நல்ல சாட்சியை பாருங்க. என்னன்னா, இன்னைக்கு நம்ம குடும்பமாக ஊழியம் செய்யறது ஒரு பெரிய எப்படி சொல்றது, பெரிய ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. ಈಗ ನೋಡ್ರಿ ಪ್ರೀತಿಯುಳ್ಳ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ನಾವು ಕುಟುಂಬವಾಗಿ ಸೇವೆ ಮಾಡುವಂತದ್ದು ಒಂದು ದೊಡ್ಡ ಆಶೀರ್ವಾದವಾಗಿದೆ ಪ್ರೀತಿಯುಳ್ಳವರೇ. பிள்ளைங்களுக்கு இதுதான் நம்ம சொத்தாக வைக்க வேண்டும், ஊழியத்தை சொத்தாக வைக்க வேண்டும். ಮಕ್ಕಳಿಗೂ ಕೂಡ ಇದನ್ನು ಸೇವೆಯನ್ನ சொத்தாಗಿ ಇಡಬೇಕು, ಇದೊಂದು சொத்தாಗಿ ಇಡಬೇಕು. நம்ம ஊழியம் செய்யும் போது தேவன் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக காத்து அவருடைய ஆலயமாக மாற்றுகிறார். ನಾವು ಸೇವೆ ಮಾಡುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಶರೀರವನ್ನು ಕಾಯ್ದು ಆತನ ಸೇವೆ ಮಾಡುವವರಾಗಿ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆகினால கர்த்தரால் கூடாது ஒன்றும் இல்லை. ಆದುದರಿಂದ ದೇವರಿಗೆ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಒಂದು ಇಲ್ಲ. அதன் காலத்திலே அதன் காரியத்தை அவர் அழகாக நேர்த்தியாக செய்கின்றார். ಆವತ್ತಿನ ಕಾರ್ಯವನ್ನು ಆವತ್ತಿನಂದು ಅವರು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಮಾಡುತ್ತಾರೆ. எனக்கு ஒரு அருமையான வசனம் இந்த நாட்கள்ல நான் தேவனோடு கூட உருவாடிட்டு கொடுத்தாரு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனம் படிங்க பார்க்கலாம். ದೇವರ ಹತ್ತಿರ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ದೇವರು ನನಗೆ ಒಂದು ವಚನ ಕೊಟ್ಟರು. 1ನೇ ಪೇತ್ರ chapter 5 verse 6, 7, 8. 5 ಮತ್ತು 5ನೇ ಅಧ್ಯಾಯ 6, 7, 8ನೇ ವಚನ ಓದಿ ನೋಡೋಣ. ಚಾಪ್ಟರ್ 5 6, 7, 8ನೇ ವಚನವನ್ನು ನಾವೀಗ ಓದಿಕೊಳ್ಳೋಣ. 1ನೇ ಪೇತ್ರ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ. 6. ದೇವರ ತ್ರಾಣವುಳ್ಳ ಹಸ್ತದ ಕೆಳಗೆ ನಿಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳಿರಿ, ಆತನು ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ತರುವನು. ನಿಮ್ಮ ಚಿಂತೆಯನ್ನೆಲ್ಲ ಆತನ ಮೇಲೆ ಹಾಕಿರಿ, ಆತನು ನಿಮಗೋಸ್ಕರ ಚಿಂತಿಸುತ್ತಾನೆ. ಸ್ವಸ್ಥ ಚಿತ್ತರಾಗಿರ್ರಿ, ಎಚ್ಚರವಾಗಿರ್ರಿ. ನಿಮ್ಮ ವಿರೋಧಿಯಾಗಿರುವ ಸೈತಾನನು ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹದೋಪಾದಿಯಲ್ಲಿ ಯಾರನ್ನು ನುಂಗಲಿ ಎಂದು ಹುಡುಕುತ್ತಾ ತಿರುಗುತ್ತಾನೆ. ನೀವು ஓகே.
6ஆம் வசனம் பார்க்கும்போது ஆண்டவர் ஏற்ற காலத்தில், அந்த ஒரு அருமையான அந்த வேர்டு, ஏற்ற காலத்துல அவருடைய நேரத்துல அவர் உயர்த்தும்படி அவருடைய கையில அடங்கி இருக்க வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். ಈ ಬೆಳಿಗ್ಗೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ದೇವರು ಹೀಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆ ತರುತ್ತಾನೆ, ಅಷ್ಟರ ಒಳಗಾಗಿ ನಾವು ಆತನ ಕೈಗಳಲ್ಲಿ ಇರಬೇಕು. நம்முடைய திட்டங்கள் பல இருக்கிறது. உடனே நடக்கணும், உடனே இந்த காரியம் நடக்கும், உடனே இந்த பணம் வேணும், உடனே ஊருக்கு போகணும், உடனே வாங்கணும், உடனே தேவை, எல்லாம் இமிடியேட். அதுதான் ஃபாஸ்டா நம்ம ஓடிட்டு இருக்கிறோம் லைஃப்ல. ನಮಗೆ ಎಲ್ಲ ಈಗ್ಲೇ ಬೇಕು, ತಕ್ಷಣ ಊರ್ಗ್ ಹೋಗ್ಬೇಕು, ತಕ್ಷಣ ಪರ್ಚೇಸ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ನಾವು ಅನ್ಕೊಂತಾ ಇರ್ತೀವಿ. வெயிட் பண்றதுக்கு டைம் இல்ல, ವೇಟ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಟೈಮ್ ಇಲ್ಲ. நம்மளை விட நம்முடைய அடுத்த ஜெனரேஷன், யங்கர் ஜெனரேஷன் இன்னும் ஃபாஸ்டா ஓடுறாங்க லைஃப்ல. ನಮಗಿಂತ ನಮ್ಮ ಮುಂದಿನ ಜನರೇಷನ್ ಅಥವಾ ಮುಂದಿನ ಒಂದು ಜನಾಂಗ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ತುಂಬಾ ವೇಗವಾಗಿ ಅವರು ಓಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பிரியமானவர்களே, அடங்கி இருக்க வேண்டும். நாம் தேவனுடைய கைக்குள்ள அடங்கி இருக்கணும். மனுஷனுடைய கைக்குள்ள, தேவனுடைய கைக்குள்ள அடங்கி இருக்கும்போது அவர் நம்மை உயர்த்துவார். ದೇವರ ಕರದಲ್ಲಿ ನಾವು ಅಡಗಿರಬೇಕು, ಅವರ ಕೈ ಒಳಗಿರಬೇಕು ನಾವು. ಆಗ ದೇವರು ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಮೇಲೆತ್ತುತ್ತಾರೆ. டாக்டர் ஜான் ஸ்கட்டர் வரும்பொழுது அவர் தனிமையாக தன்னோட மனைவியோடு கூட வந்தார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஊழியம் தொடருங்கிறது அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டார். ಜಾನ್ ಸ್ಕಟರ್ ಅವರು ಬರುವಾಗ ಅವರು ಸ್ವಂತ ಬಹಳ ಸಪರೇಟ್ ಆಗಿ ಅವರು ಬಂದರು. ಆದರೆ ಇಲ್ಲಿಯವರೆಗೂ ಕೂಡ ಅವರ ಸೇವೆ ನಡೀತದೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ನೆನೆಸಿ ಕೂಡ ನೋಡಿರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. சமீபத்திலே நான் சிஎம்சி பற்றி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். கொரோனா டைம்ல இந்தியாவிலேயே பெரிய உதவிகளை செய்தவர்கள் சிஎம்சி தான். ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಈಗ ಮೊನ್ನೆ ಸ್ವಲ್ಪ ದಿವಸದಿಂದ ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಕೇಳ್ಪಟ್ಟೆನು. ಅದೇನೆಂದರೆ, ಕರೋನಾ ಟೈಮ್ ನಲ್ಲಿ ಅತ್ಯಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಒಂದು ಸೇವೆ ಸಲ್ಲಿಸಿದಂತದ್ದು ಅದು ಯಾವುದಂದ್ರೆ ಈ ಒಂದು ಸಿಎಂಸಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಆಗಿದೆ. இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய ஆஸ்பத்திரி மூலமாக அவர் நிறைய கொரோனா பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ಅವರು ಹಿಮಾಲಯದಿಂದ ಹಿಡಿದು ಕನ್ಯಾಕುಮಾರಿವರೆಗಿರುವಂತ ಅನೇಕ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗಳಲ್ಲಿ ಮೂಲಕವಾಗಿ ಅವರು ಈ ಒಂದು ಸಹಾಯವನ್ನು ಕರೋನಾ ಪೇಷಂಟ್ಗಳಿಗೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. அதனால அந்த மைக்ரோசாஃப்ட் அந்த கம்ப்யூட்டர் கம்பெனி என்ன பண்ணாங்க, 500 கோடி ரூபாயை அவங்களுக்கு ಗಿಫ್ಟ್ ಆಗಿ ಕೊಡ್ತಾங்க. ಆದ್ರಿಂದ ಮೈಕ್ರೋಸಾಫ್ಟ್ ಕಂಪನಿ ಅವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂದ್ರೆ, ಅವರಿಗೆ 500 ಕೋಟಿ ರೂಪಾಯಿಗಳನ್ನು ಗಿಫ್ಟ್ ಆಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಉಡುಗೊರೆಯಾಗಿ. இந்த பணத்தை கொண்டு அவர்கள் ராணிப்பேட்டையிலையும் சித்தூர்லையும் 2 பெரிய சிஎம்சி அந்த வெள்ளூரை ஒட்டி எக்ஸ்டென்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க, பெரிய ಆಸ್ಪತ್ರೆ ಆರಂಭಿಸಿರ್ಕಾங்க. ಆದ್ರಿಂದ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಈ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ರಾಣಿಪೇಟೆ ಮತ್ತೆ ಚಿತ್ತೂರು ಈ ಜಾಗಗಳಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಪಕ್ಕದಲ್ಲಿಯೇ ಅವರು ಒಂದು ದೊಡ್ಡ ಆಸ್ಪತ್ರೆಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ತಯಾರು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. பாருங்க பிரியமானவர்களே, ஜான் ஸ்கட்டர் வரும்போது எல்லாம் நினைச்சிருப்பாரா? ಜಾನ್ ಸ್ಕಟರ್ ಬರುವಾಗ ಇದನ್ನೆಲ್ಲ ನೆನೆಸಿದ್ರ ಅವರು? ஆனா ஆண்டவருக்கு ஒரு பெரிய திட்டம் இருந்தது அவர் வாழ்க்கையில. ದೇವರಿಗೆ ಒಂದು ಮುಖ್ಯ ಉದ್ದೇಶ ಇತ್ತು ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ. எப்படியாவது இவருடைய ஊழியத்துல ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. அவர் பலத்த கைக்குள்ள அடங்கி இருந்தாரு. ஏற்ற காலத்துல உயர்த்தினார் தேவன். ಅವರು ದೇವರ ಕರದಲ್ಲಿ ಅಡಗಿಸಿಕೊಂಡಿದ್ದರು, ತಗ್ಗಿಸಿಕೊಂಡಿದ್ದರು. ದೇವರು ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಅವರನ್ನು ಮೇಲೆತ್ತಿದ್ದಾರೆ. சரி, இன்னைக்கு பைபிள் போர்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான போர்ஷன், எனக்கு ரொம்ப பிடிச்ச போர்ஷன். லூக்கா 10வது அதிகாரம், அதுல நல்ல சமாரியனுடைய ಸ್ಟೋರಿ. ಇವತ್ತು ನಾವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡೋಣ. ಇದರಲ್ಲಿ ನನಗೆ ಬಹಳ ಇಷ್ಟವಾದಂತ ಒಂದು ಸಂಗತಿ ಲೂಕನ 10ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿರುವಂತದ್ದು. ಅದು ಒಳ್ಳೆಯ ಸಮಾರ್ಯದವನ ಕುರಿತಾಗಿದೆ. அதுல அந்த கதையை ஏன் சொன்னார்னா, 26 வசனத்திலிருந்து நீங்க 37 வரைக்கும் படிக்கும்போது ஒரு லாயர் வந்து இயேசு கிறிஸ்துவிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்கிறான். ಇಲ್ಲಿ 27ರಿಂದ 37 ವಚನದವರೆಗೆ ನಾವು ಗಮನಿಸುವಾಗ ಇದು ಯಾತಕ್ಕೋಸ್ಕರ ಹೇಳಿದ್ರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಒಬ್ಬ ಲಾಯರ್ ವಕೀಲ ಬಂದು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತಂದ್ರೆ, ದೇವರ ಹತ್ರ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾನೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹತ್ರ. ಫಸ್ಟ್ ಕ್ವಶ್ಚನ್, நித்திய ஜீவன் அடையறதுக்கு நான் என்ன பண்ணணும்?
ನಾನು ಮೊದಲನೇ ಪ್ರಶ್ನೆ, ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ನಾನು ಪಡೆದುಕೊಳ್ಬೇಕಾದ್ರೆ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು? அதுல கற்பனைகள் கேட்கணும்னு நீங்க சொல்ல போறீங்க. கற்பனைகள்ல முக்கியமான கற்பனை இது. ಆದ್ರಿಂದ ಆವಾಗ ಹೇಳಿದ್ರೆ ಕಟ್ಟಳೆಗಳನ್ನು ನೀನು ಕೇಳ್ತೀವಿ ಅಂತ ನಾನು ಬಯಸ್ತೀನಿ. ಕಟ್ಟಳೆಗಳಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾದ ಕಟ್ಟಳೆ ಯಾವುದು? அப்போ அவன் என்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல ஆண்டவரை நேசி, ரெண்டாவது உன்னுடைய சகோதரன் நேசி என்று சொல்கின்றார். ಅವ್ರು ಹೀಗೆ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, ಮೊದಲನೇದಾಗಿ ನೀನು ದೇವರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡು, ಎರಡನೇದಾಗಿ ನೀನು ಸಹೋದರನ ಪ್ರೀತಿ ಮಾಡು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. அதோட விடல அவன். ಅದಕ್ಕೂ ಬಿಡ್ಲಿಲ್ಲ ಅವನು ಅವ್ರನ್ನ. அப்புறம் சகோதரன் யாரு அப்படின்னு அவன் கொஸ்டின் பண்றான். ಅವನ ಸಹೋದರ ಆದ್ರೆ ಯಾರು ಅಂತ ಅವನು ಪ್ರಶ್ನೆ ಮಾಡ್ತಾರೆ. அப்போ ஆண்டவர் ஒரு கதை சொல்றாரு. ಆಗ ದೇವರು ಒಂದು ಕಥೆಯನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரியோவுக்கு குதிரையிலே செல்கின்றான். ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಯೆರೂಸಲೇಮಿನಿಂದ ಯೆರಿಕೋಗೆ ಅವನು ಪ್ರಯಾಣ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಕುದುರೆಯಲ್ಲಿ. அப்போ அவனை அடிச்சு திருடர்கள் காயப்படுத்தி அவனுக்கு இருந்த ரூபாயெல்லாம் திருடிட்டு போயிடுறாங்க. ಆಗ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, ಕಳ್ಳರು ಬಂದು ಅವ್ರಿಗೆ ಕನ್ನ ಹಾಕಿ ಆತನ ಒಡೆದು ಗಾಯವಾಗಿ ಅರ್ಜೀವ ಆಗುವಷ್ಟು ಬಿಟ್ಟೋಗ್ತಾರೆ. அவன் ட்ரெஸ் கூட கழிச்சிட்டு போயிடுறாங்க. ಅವನ ಡ್ರೆಸ್ ಅನ್ನು ಕೂಡ ಅವನು ತಗೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. அப்போ அவன் அங்க ட்ரெஸ் இல்லாம ஒரு காட்டுக்குள்ள படுத்து கிடக்குறான். அந்த டைம்ல பக்கத்துல ஒரு ஆசாரியன் போறாரு. அப்போ அவர் வந்து பார்த்துட்டு, ஐயோ எனக்கு டியூட்டி இருக்குதுன்னு டியூட்டி கான்சியஸ்ல உடனே போயிடுறாரு. அப்புறம் ஒரு லேவியன் போறாரு, அவனும் கண்டுட்டு விலகி போறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ரிலிஜியஸ் பீப்புள், அதாவது ஊழியக்காரங்க தான். ஆனா அவங்களுக்கு இந்த ஊழியம் பிடிக்கல. ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ಬಿಡ್ತಾರೆ ಅಂತಂದ್ರೆ, ದಾರಿಲಿ ಹೋಗುವಾಗ ಒಬ್ಬ ಯಾಜಕ ಹೋಗ್ತಾನೆ. ಫಸ್ಟ್ ನೋಡ್ತಾನೆ, ನೋಡ್ಬಿಟ್ಟು ಅಯ್ಯೋ ನನಗೆ ಡ್ಯೂಟಿ ಇದೆ, ನಾನು ಅರ್ಜೆಂಟ್ ಆಗಿ ಹೋಗ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ಆತನು ಹೊರಟೋಗ್ತಾನೆ. ಎರಡನೇದಾಗಿ ಲೇವಿಯ ಆತನು ಬಂದು ಕೂಡ ಹಾಗೆ ಮಾಡ್ತಾನೆ. ಯಾಕಂದ್ರೆ ಇವರಿಬ್ರು ಕೂಡ ಸೇವೆ ಮಾಡುವಂತ ಒಬ್ಬ ಸೇವಕರಾಗಿದ್ದಾರೆ. ಆದ್ರೆ ಕೂಡ ಈ ಸೇವೆಯೂ ಅವರಿಗೆ ಇಷ್ಟ ಆಗ್ಲಿಲ್ಲ. ஆனா ஒரு ஊழியன் அல்லாதவன், ஒரு சமாரியன், இன்னும் சொல்ல பேச ஒரு கீழ் ஜாதி, அந்த நாட்டில் அது கீழ் ஜாதியாக கருதப்பட்ட சமாரியா நாட்டு ஒரு மகன், அவன் என்ன பண்றான், அவன் குதிரையில போறான். அவன் இறங்கி தன்னுடைய குதிரையை கொடுத்து அது குதிரையில் அவனை ஏற்றி பக்கத்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கிறான். அதுக்கு முன்னாடி அந்த அவனுடைய காயங்களுக்கெல்லாம் திராட்சை ரசத்தை போட்டு பேண்டேஜ் போடுறான். ಇಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸಮಾರ್ಯದವನು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. ಈಗ ಈತನ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತಂದ್ರೆ, ಆತನಲ್ಲಿ ಬಂದು ಅವನಿಗೆ ನೋಡಿ ಅವನ್ ತೆಗೆದು ಅವನ್ ಎತ್ತಿ ಅವನಿಗೆಲ್ಲ ಗಾಯಗಳಿಗೆ ಔಷಧಿ ಹಚ್ಚಿ, ಅಂದ್ರೆ ಎಣ್ಣೆ ಮತ್ತೆ ದ್ರಾಕ್ಷಾರಸ ಈ ತರ ಹಚ್ಚಿ ಅವನೇನ್ ಮಾಡ್ತಾನೆ, ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾನೆ. அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு நான் இவளுக்கு எவ்வளவு செலவான நான் செலவு பண்றேன் அப்படின்னு அங்க ப்ராமிஸ் பண்ணிட்டு அவன் வந்த வழியை போயிட்டு திருப்பி வந்து கொடுக்குறேன்னு சொல்லி அட்மிட் பண்ணிட்டு போறான். ಅದೇನ್ ಹೇಳ್ತಾನೆ ಅಂದ್ರೆ, ನೀನು ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಅಲ್ಲಿ ಅಡ್ಮಿಟ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಇವನ್ದು ಹೆಚ್ಚಿನ ಒಂದು ಖರ್ಚೆಲ್ಲ ಏನಾನ ನಾನು ಮಾಡ್ರಿ, ನಾನು ತಿರುಗಿ ಬಂದ್ಮೇಲೆ ನಾ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಸ್ವಲ್ಪ ಹಣ ಕೊಟ್ಟು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾನೆ. அப்போ இயேசு கேட்கிறாரு, இந்த 3 பேர்ல யாரு ரொம்ப முக்கியம் கேட்கிறாரு. ಈ 3 ಜನದಲ್ಲಿ ಯಾರು ಮುಖ್ಯ ಅಂತ ಕೇಳ್ತಾರೆ. அப்போ அந்த லாயர் சொல்றான், அந்த அந்த சமாரியன் அப்படின்னு சொல்றான். ಆಗ ಲಾಯರ್ ಹೇಳ್ತಾರೆ, ಸಮಾರ್ಯದವನು, நீயும் அவன் செய்த மாதிரி போய் செய் என்று ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். ನೀನು ಕೂಡ ಅವನ್ ಹೆಂಗ್ ಮಾಡ್ತಾನೆ ಹಂಗ್ ಮಾಡಂತ ಒಂದು ಆಜ್ಞೆ ಕೊಡ್ತಾರೆ. பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலே இந்த கதை மூலமாக நாம் எதை கற்றுக்கொள்ள முடியும்? ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರೇ, ಈ ಬೆಳಿಗ್ಗೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಈ ಒಂದು ಕಥೆಯ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಏನನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಾಗಿದೆ? இன்னைக்கு மீட்டிங்ல அட்டெண்ட் பண்றவங்க நிறைய பேரு இந்த நல்ல சமாரியன் ஊழியத்தை நீங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ಈ ಮೀಟಿಂಗ್ ನಲ್ಲಿ ಇವತ್ತು ನೀವು ಅಟೆಂಡ್ ಆಗಿರುವಂತ ಮಂದಿ, ನೀವು ಒಳ್ಳೆ ಸಮಾರ್ಯದವನ ಕೆಲಸವನ್ನ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀರಿ. இரக்கம் காட்டும் ஊழியம், அதாவது நம்ம நிறைய ஹெச்ஐ மக்களுக்கு ஊழியம் செய்யறோம், கிராமத்துல விதவைகளுக்கு ஊழியம் செய்யறோம், பாடு அனுபவிகளுக்கு ஊழியம் செய்யறோம். எல்லாத்துக்கும் மேல நம்மளை நம்பி ஒரு சில குடும்பங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு நம்ம ஊழியம் செய்யறோம். ಮಾತ್ರ ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೀವಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಒಂದು ಸೇವೆ ಮಾಡುವಂತದ್ದು ಏನಂತಂದ್ರೆ, ಅನೇಕ ಕಡೆಗಳಲ್ಲಿ ನಾವು HIV ಮಕ್ಕಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಮತ್ತು ವಿಧವೆಯರು ಅನಾಥರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾವು ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಮತ್ತು ಅನೇಕ ನಮ್ಮನ್ನೇ ನಂಬಿದ್ದಾರೆ ಕೆಲವರೆಲ್ಲರೂ, ಮತ್ತು ಅನೇಕರು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನ ನಂಬಿ ಅವರು ರಕ್ಷಣೆ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ದಿನ ದಿನ ಜೀವಿಸ್ಲಿಕ್ಕೋಸ್ಕರವೂ ಕೂಡ ನಾವು ಸೇವೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ.
பல பாடுகளை தேவன் அனுபவிச்சாலும் அந்த பாடுகளை அனுபவிப்பதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். ಅನೇಕ ಕಷ್ಟ ನಷ್ಟಗಳು ಬಂದು ನಮ್ಗೆ ಅನುಭವಿಸಿದ್ರು ಕೂಡ ಬಂದ್ರು ಕೂಡ ಅದನ್ನ ಅನುಭವಿಸಲು ಕೂಡ ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೇವೆ. நம்ம கஷ்டங்கள் நம்ம வெளியே யார்கிட்ட சொல்றது இல்லை, ஆண்டவர்கிட்ட சொல்றோம். ஏன்னா நம்ம அடங்கி இருக்கிறோம். ನಮ್ಮ ಕಷ್ಟಗಳನ್ನು ಕೂಡ ನಾವು ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಹೇಳ್ಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ, ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ದೇವರ ಹತ್ರ ಹೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ಆತನ ಹಸ್ತದಲ್ಲಿದ್ದೇವೆ. ஏற்ற காலத்திலே உங்கள் அனைவரையும் தேவன் உயர்த்துவார் என்பதை நீங்கள் மறக்க வேண்டாம். ನೀವು ನಿಮ್ಮನ್ನು ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ದೇವರು ಮೇಲಕ್ಕೆ ತರುತ್ತಾನೆ ಎಂಬುದನ್ನು ನೀವು ಮರೆಯಬೇಡಿರಿ. ஆனா அதே நேரத்துல 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், கர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான் என்று அதே 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் போடப்பட்டிருக்கிறது. 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಅದೇ 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂದ್ರೆ, ಸೈತಾನನ ವಿಷಯದಲ್ಲಿ ಸೈತಾನನು ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹದೋಪಾದಿಯಲ್ಲಿ ಯಾರನ್ನು ನುಂಗಲಿ ಅಂತ ಹುಡುಕ್ತಾ ತಿರುಗ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. போன நேற்று முத நாள் இல்லை, அதுக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமையில நம்ம சர்ச் வாரணாசி பகுதியிலே நடத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க அந்த பெரிய போலீஸும் பிஹெச்பி காரங்களும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க. ಲಾಸ್ಟ್ ಹೋದ್ಸರಿ ಅಲ್ಲಿ ವಾರಣಾಸಿ ಕಡೆಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಚರ್ಚ್ ನಡೆಯುವಾಗ ಅಲ್ಲಿ ಪೊಲೀಸು ಮತ್ತು VHP ಅವರು ಬಂದು ನಮಗೆ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. 24ஆம் தேதி, ஆகஸ்ட் 24ஆம் தேதி, ಆಗಸ್ಟ್ 24ನೆಯ ತಾರೀಕಿನಂದು சர்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது பாஸ்டர் போயிட்டாரு, ஓடிட்டாரு, எஸ்கேப் ஆயிட்டாரு. அங்க பாஸ்டர் அம்மாவையும் 11 உமனையும் பிலிவர்ஸ் எல்லாம் போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಅಂದ್ರೆ, ಪಾಸ್ಟ್ ಅಮ್ಮನ್ನ ಮತ್ತೆ ಅವರ 14 ಬಿಲಿವರ್ಸ್ ಗಳನ್ನ ಅವರು ಪೊಲೀಸ್ ತಗೊಂಡು ಹೋಗ್ಬಿಟ್ರು. ಪಾಸ್ಟರ್ ಓಡಿ ಹೋದ್ರು. அவங்க மேல பயங்கரமான கேஸ் புக் பண்ணி இன்னும் அந்த பாஸ்டர் அம்மா ஜெயில இருக்காங்க. ಅವ್ರ ಮೇಲೆ ಒಂದು ಭಯಂಕರವಾದ ಕೇಸ್ ಬುಕ್ ಮಾಡಿ ಈಗ ಕೂಡ ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮ ಜೈಲಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அதோடு கூட ஒரு பிலிவரையும் ஜெயில வச்சிருக்காங்க. ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಒಂದು ಬಿಲಿವರ್ ಅನ್ನು ಕೂಡ ಜೈಲಿನಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. இருக்கிற 10 நாள் ஆயிட்டு, ಹೆಚ್ಚು ಕಡಿಮೆ 10 ದಿವಸಗಳಾಯ್ತು. நாளைக்கு தான் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணாலும் ஜாமீன் கொடுக்கல. நாளைக்கு தான் அது வழக்குக்கு வருது. தயவு செய்து எல்லாரும் ஜெபம் பண்ணிடுங்க. ನಾಳೆ ದಿವಸ ಅದು ವಿಚಾರಣೆಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. ಜಾಮೀನಿಗೆ ಅಪ್ಲೈ ಮಾಡಿದ್ರು ಕೂಡ ಜಾಮೀನು ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ದಯವಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. லாயர் சொல்றாரு only 50% தான் சான்ஸ். 1 மாசமாவது கண்டிப்பாக இந்த லோக்கல் ஜெயில வைப்பாங்க, அப்புறம் ஹைகோர்ட்க்கு அப்ளை பண்ணணும்னு லாயர் சொல்லிட்டு இருக்காரு. ಲಾಯರ್ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ, ಇದು ಒಂದು 50% ಅಷ್ಟೇ ಚಾನ್ಸ್ ಇದೆ ಬಿಡ್ಲಿಕ್ಕೆ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ 1 ತಿಂಗಳು ಇಲ್ಲಿ ಲೋಕಲ್ ಜೈಲಲ್ಲಿ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ, ನಂತರ ನೀವು ಹೈಕೋರ್ಟ್ಗೆ ಅಪ್ಲೈ ಮಾಡ್ಬೇಕಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் ஒரு 3 நாள் அங்க தங்கி இருந்தேன். ஒரு நாள் உபவாச கூட்டம் போட்டு அங்குள்ள ஊழியர்கள் எல்லாம் உபவாசித்து ஜெபித்தோம். ನಾವು ಅಲ್ಲಿ 3 ದಿವಸ ನಾನು ಅಲ್ಲಿ ಉಳ್ಕೊಂಡಿದ್ದೇನೋ, 1 ದಿವಸ ಉಪವಾಸ ಕೂಟ ಅಲ್ಲಿ ಮಾಡಿದೆವು ನಾವು ಎಲ್ಲ ನಮ್ಮ ಸೇವಕರು ಸೇರಿ. ஆனா ஒவ்வொரு ஊழியக்காரங்க 25 சர்ச் இருக்கு நமக்கு அங்க. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் போலீஸ் மிரட்டுறாங்க என்று அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ಅಲ್ಲಿ 25 ಚರ್ಚ್ ಇದೆ ನಮ್ಗೆ, ಆದ್ರೆ ಅಲ್ಲಿರುವಂತ ಸೇವಕರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಪೊಲೀಸ್ ಬಂದು ನಮಗೆ ತೊಂದರೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ. அப்போ நம்ம ஒரு மனதாக முடிவெடுத்தோம், கொஞ்ச நாள் கேதரா பப்ளிக்கா நம்ம சபை நடத்தாதபடி, ஒரு வீடு வீடா போய் நீங்க பைபிள் கூட கொண்டு போகாதபடி செல்போனை கொண்டு போய் ஜோமன்னு சொல்லி நாங்க முடிவெடுத்துருக்கோம். டிசம்பர் 31 வரை, ಡಿಸೆಂಬರ್ ವರೆಗೆ ಕೂಡ ನಾವು ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡು ಪಬ್ಲಿಕ್ ಆಗಿ ಚರ್ಚ್ ನಡೆಸೋದು ಬೇಡ, ಮನೆಗಳಿಗೆ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ. பிரியமானவர்களே, வட இந்தியாவிலே நம்முடைய சர்ச்சில் இந்த காரியம் நடைபெறுகிறது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நடைபெறுவதற்கு ரொம்ப தூரம் அல்ல. ಉತ್ತರ ಭಾರತದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಾ ಇದೆ. ಆದ್ರೆ ನಮಗೂ ಮತ್ತು ನಿಮಗೂ ಕೂಡ ಈ ರೀತಿಯಾಗಿ ಸಂಭವಿಸಬಹುದು. நாம் தயாராக இருக்க வேண்டும். ನಾವು ಸಿದ್ಧರಾಗಿರಬೇಕು. எந்த விதத்திலும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ಯಾವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿಯೂ ಕರ್ತನಿಗಾಗಿ ಎದ್ದು ಪ್ರಕಾಶಿಸಬೇಕು. கர்த்தர் ನಮ್ಮ மத்தியில இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார். ಕರ್ತನು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿದ್ದು ನಮಗಾಗಿ ಯುದ್ಧ ಮಾಡುವನು. ஏன்னா ஊழியம் கர்த்தருடையது, ಸೇವೆಯು ಕರ್ತನದಾಗಿದೆ. பல நேரங்கள்ல நம்ம சோர்ந்து போயிடுறோம், சரீரத்துல சோர்ந்து போயிடுறோம், இது உணர்ச்சி வசப்பட்டு சில காரியங்கள் செஞ்சிடறோம், இல்லைன்னா நம்ம யோசித்து சோர்ந்து போயிடுறோம். ನಾವು ಅನೇಕ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಸೋತು ಹೋಗ್ತೇವೆ. ನಮ್ಮ ಆಶೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ
ಅಥವಾ ನಮ್ಮ ಯೋಚನೆಯಲ್ಲಿಯೇ ಮುಳುಗಿ ಮುಳುಗಿ ಸೋತು ಹೋಗ್ತೇವೆ. என் ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ನಮ್ಮ ಫ್ಯೂಚರ್ ಯಾವ ತರ ಇರ್ಬೋದು ಅಂತ ಯೋಚನೆ என் ಮಾಡ್ತೀವಿ. பிள்ளைங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಫ್ಯೂಚರ್ ಯಾವ ತರ ಇರ್ಬೋದು ಅಂತ ಯೋಚನೆ என் ಮಾಡ್ತೀವಿ. சரீரத்தில் இவ்வளவு நோய் இருக்குது. ನನ್ನ ಶರೀರದಲ್ಲಿ ಇಷ್ಟೆಲ್ಲ ಬಲಹೀನತೆ ಅನಾರೋಗ್ಯ ಇದೆಯಲ್ಲ. பிரியமானவர்களே, இந்த மாதிரி நேரங்களிலே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைக்க வேண்டும். ಇಂತಹ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾವು ಮಾಡಬೇಕಾದ ಒಂದು ಕಾರ್ಯವೇನೆಂದ್ರೆ ಕರ್ತನು ನಮಗೆ ಮಾಡಿದ ಉಪಕಾರಗಳನ್ನು ನೆನೆಸಬೇಕು. உங்களுக்கு எனக்கு எவ்வளவோ பெரிய காரியங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ನಿಮಗೂ ನಮಗೂ ಎಷ್ಟೋ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. நம்மை கொண்டு பல குடும்பங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅನೇಕ ಆತ್ಮಗಳನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ದಾರೆ. அழிவுக்கு விலைக்கு காத்திருக்கிறாரு. ಅಳಿಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದಾರೆ. இன்னும் நமக்கு ஒரு பெரிய ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு. இந்த உலகத்தினுடைய பாடுகள் ஒரு பெரிய பாடல்ல, இக்காலத்தின் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆಯಲ್ಲಿ ಹೀಗೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, ನಿಮಗೆ ಸಂಭವಿಸುವ ಕಷ್ಟಗಳು ಅಷ್ಟು ದೊಡ್ಡದಾಗುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. ஆகையினால பிரியமானவர்களே, நாம் முழு மூச்சாக இந்த நாட்களிலே நமக்கு எவ்வளவு ஆண்டவர் ஜீவன் கொடுத்திருக்கிறாரோ அந்த ஜீவனை கொண்டு கர்த்தருக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும். ಆದ್ರಿಂದ ಈ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪೂರ್ತಿ ಜೀವನವನ್ನ ನಮಗೆ ಎಷ್ಟು ದಿವಸ ದೇವರು ಶರೀರದಲ್ಲಿ ಉಸಿರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೋ ಅಷ್ಟು ದಿವಸ ನಾವು ಪೂರ್ತಿಯಾಗಿ ದೇವರ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವಂತವರಾಗಿರ್ಬೇಕು. ஊழியத்திலே சிறு ஊழியம் பெரு ஊழியம் என்று அல்ல. ಈ ಸೇವೆಯಲ್ಲಿ ಇದು ದೊಡ್ಡದು ಇದು ಸಣ್ಣದು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. ஊழியம் ஊழியம்தான். ಸೇವೆಯಾಗಿದೆ. கர்த்தர் யாரையும் கொண்டு யாரையும் எதையும் செய்ய முடியும் அவரால். ದೇವರು ಯಾರನ್ನಾದರೂ ಉಪಯೋಗಿಸಿ ಏನನ್ನಾದರೂ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಉಂಟು. ஆகையினால எனக்கு படிப்பு இல்லையே, எனக்கு பணம் இல்லையே, பெரிய சர்ச் இல்லையே என்று நாம் நினைக்கவே கூடாது. ಆದುದರಿಂದ ನಮಗೆ ಹಣವಿಲ್ಲ, ದೊಡ್ಡ ವಿದ್ಯೆ ಇಲ್ಲ, ಏನ್ ಮಾಡೋದು ಅಂತೆಲ್ಲ ನಾವು ನೆನೆಸಬಾರ್ದು. கிதியோன் என்று தேவனுடைய ஊழியன் இருந்தான். அவன் ஆண்டவர்கிட்ட நான் சின்ன ஒரு அற்பமான மனிதன் என்று சொல்கின்றான் ஊழியத்துக்கு கூப்பிடும்போது. ಅದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಸೇವೆಗೆ ದೊಡ್ಡ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಆತನು ಗಿದ್ಯೋನ. ಅವನ್ ಕರಿವಾಗ ಹೇಳ್ತಿದ್ರಿಲ್ಲ, ಇಲ್ಲ ನಾನು ಸೇವೆಗೆ ಬಹಳ ಸಣ್ಣವನಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கும் பலத்தோட போ என்று சொல்கிறார். ನಿನಗಿರೋ ಬಲದಿಂದಲೇ ನೀನು ಹೋಗುವಂತ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ. உன்னோடு இருப்பது நான் அல்லவா, ನಿಮ್ಮ ಜೊತೆಗಿರುವುದು ನಾನಲ್ಲವೇ. ஆகின இந்த நாட்களிலே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். ಆದ್ರಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಈ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಹೇಳುವುದನ್ನು ನೀವು ಮರೆತು ಹೋಗದಿರಿ. விசேஷமாக இந்த மாதத்திலே நாம் ஒரு வசனம் கண்டிப்பாக எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும். என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31 இருக்குது. அந்த வசனத்தை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். நீங்க கண்டுபிடிச்சா நீங்களே சொல்லுங்க. சங்கீதம் 31 அதுல ஒரு வசனம் உண்டு, பியூட்டிஃபுல் வேர்ஸ். இந்த மாதம் முழுவதும் அதை நீங்க தியானம் பண்ணுங்க. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31 ಕೀರ್ತನೆ 31ರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ನೀವು ಅದನ್ನ ಹುಡುಕಿ ಹೇಳ್ರಿ ನನಗೆ ವಚನವನ್ನ. ಅದು ನಿಮ್ಮ ಕಾಲಗಳು ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿದೆ ಅಂತ ಬರ್ತದೆ. Psalms 31:15 ಅಂಕಲ್. ಓಕೆ, ಓದ್ರಿ. ನನ್ನ ಆಯುಷ್ಕಾಲವು ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿದೆ, ಹಿಂದಿಟ್ಟುವ ಶತ್ರುಗಳಿಗೆ ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸಿ ಕಾಪಾಡು. என் காலங்கள் உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. ನನ್ನ ಕಾಲಗಳು ನಿನ್ನ ಕರದಲ್ಲಿ ಇದೆ. மனிதர்கள் கையில் அல்ல, ಮನುಷ್ಯರ ಕೈಯಲ್ಲ. ನನ್ನ ಆಯುಷ್ಕಾಲವು ನಿನ್ನ ಕೈಯಲ್ಲಿದೆ. சத்துருக்கள் கையில இல்ல, ಶತ್ರುಗಳ ಕೈಯಲ್ಲಿ ಇಲ್ಲ ನಂದು. ஆகினால நம்ம ஒரு மனதோடு ஆண்டவரே, யூ ஆர் கண்ட்ரோல் நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க. நீங்க சுவிட்ச் ஆண்டவரே, நீங்க சுவிட்ச் போட்டா நான் எரிகிறேன், நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணா நான் போயிடுவேன். ஆகினால நான் எரிகிற நாட்கள்ல உமக்காக எரிந்து பிரகாசிக்க எனக்கு கிருபை தாரேன் என்று ஜெபிக்கலாம். ಆದ್ರಿಂದ ನಾವು ದೇವರೇ, ನೀನು ಸ್ವಿಚ್ ಹಾಕಿದ್ರೆ ನಾವು ಉರಿತೀನಿ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಆಫ್ ಆಗ್ಬಿಡ್ತೀನಿ. ನಾನು ಇರುವಂತ ದಿನಮಾನಗಳಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಸ್ತುತಿಸುವಂತೆ, ನಿನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತೆ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡುವಂತ ದೇವರನ್ನು ಬೇಡ್ಕೊಳ್ಳೋಣ. ஒரு நல்ல சமரியனாக வாழ்ந்து நம்ம ஜீவித்தை முடிப்போம். ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಸಮಾರ್ಯದವನಾಗಿ ಜೀವಿಸಿ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಮುಗಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணியை அவன் அழகாக பூரணமாக செய்து முடித்தான். ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಸೇವೆಯನ್ನು ಅವನು ಪೂರ್ಣವಾಗಿ ಮಾಡಿಬಿಟ್ಟನು. தன்னுடைய சொந்த வாகனத்தை கழுதையை கொடுத்தான். ತನ್ನ ಸ್ವಂತ ಕತ್ತೆಯನ್ನೇ ಆತನಿಗೆ ಕೊಟ್ಟ.
நேரத்தை செலவு பண்ணி காயத்தை கட்டினான். ಸಮಯವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ಗಾಯವನ್ನು ಕಟ್ಟಿದನು. தன்னுடைய சொந்த பணத்தை அவனுக்காக செலவு பண்ணினான். ತನ್ನ ಸ್ವಂತ ಹಣವನ್ನು ಅವನಿಗಾಗಿ ಆತನು ವಿನಿಯೋಗಿಸಿದನು. ஊழியத்திலே பெரிய ஊழியம் காயம் கட்டும் ஊழியம். ಸೇವೆಯಲ್ಲಿಯೇ ದೊಡ್ಡ ಸೇವೆ ಗಾಯವನ್ನು ಕಟ್ಟುವಂತ ಸೇವೆ. இன்னைக்கு காயப்பட்ட மனிதர்கள் நம்மகிட்ட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க, நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் நீங்க பேண்டேஜ் போடுங்க, கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ಗಾಯಪಟ್ಟ ಮನುಷ್ಯರು ಅನೇಕರಿದ್ದಾರೆ. ಅವರಿಗೋಗಿ ನೀವು ಈ ಕೆಲಸವನ್ನು ಗಾಯ ಕಟ್ಟುವುದನ್ನ ಮಾಡ್ರಿ. ನಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ದೊಡ್ಡದಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. நம்ம ஜெபிக்கலாம். ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಳ್ಳೋಣ. அன்பாண்டவரே, ஜான் ஸ்கட்டரை பற்றி நாங்கள் படித்தோம், ஒரு நல்ல சமாரியங்களை பற்றி படித்தோம். ஆண்டு எங்க வாழ்க்கையில நீர் எங்களை கூட அந்த மாதிரி உயர்த்த முடியும் என்று பேதுரு எழுதுகிறார். கர்த்தாவே, அடங்கி இருக்கணும் ஆண்டவரே. நீர் ஏற்ற காலத்திலே எங்களை உயர்த்துவீர் என்று அடங்கி இருக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சுவாவத்தை என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் கொடும் 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 ஆண்டவரே. உண்மையே நம்பி இருக்கணும், உண்மையிலேயே வளரணும், கனி கொடுக்கணும், எங்க குடும்பத்தாரோடு கூட உண்மை நேசிக்கணும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே, உதவி செய்யும். பரிசுத்தமான ஆளுகைக்கு அடிமை கர்த்தாவே, இந்த மாதத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் அடிமை ஒப்புக் கொடுக்கிறேன். மயப்படும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற தகப்பனே, ஆமென்.